மனம் திறந்து வா குழந்தையே, புனிதத்தின் வாசல் இது மதுபனமே. ஆத்ம சுயரூபம் நினைவு கொள், பாபா அருகில் நிற்கிறாரே. மனம் திறந்து வா, புனிதத்தின் வாசல் இது. இது புனிதத்திலும் புனிதமான வீடு, பதீதர் நுழைய முடியாத இடம் இது. தந்தையின் மடியில் அமர்வதற்கு தூய்மைதான் முதல் அடையாளம் அது. புகழும் நிகழும் சமமாக காண், கோபம் கொள்ளாத அமைதி நிலைத்தான். ஆத்மாவாய் பாரு, தேகமல்ல, இதே நிச்சய புத்தியின் அடையாளம். நான் ஆத்மா, அவனும் ஆத்மா. கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் தாமரை போல தூய்மை வேண்டும். ஆசையில்லா வாழ்க்கைதான் தேவதையின் முதல் அடையாளம். யாரும் என்ன சொன்னாலும் அசையாது, புகழ் நிந்த இரண்டிலும் நிலை பெறு நீ. நிச்சயம் உள்ளவன் தோல்வி இல்லை, அவன் ராஜ்யத்தின் வாரிசுதான். நான் ராஜ்யத்தின் வாரிசு. இது சாதாரண கல்வி அல்ல, இது இறைவன் கற்பிக்கும் கல்வி. உலகம் இராவண ராஜ்யத்தில், இது ராமராஜ்யத்தின் தொடக்கம். மனிதன் படிப்பான் பசி தீர, இறைவன் கற்பிப்பான் உலகமாள. நிச்சயம் உள்ளவன் நிற்பான், மற்றவர் பார்த்து வியப்பார். மாயை வரலாம், மோதலமானால் ஜெயிக்க முடியாது. சாட்சி போல பார்த்து விட்டாள், அவள் விளையாட்டாய் போய்விடும். மாயை வந்தால் பயமில்லை, விளையாட்டாய் பார்த்து சிரி. அப்போது நீ ஜீவன் முக்தன், எந்த பந்தமும் இல்லை நீ. நான் சாட்சி, நான் ஜெயவான். தேகத்தை பார்த்தால் வீழ்ச்சி, ஆத்மாவை பார்த்தால் உயர்ச்சி. கண் வழி மாயை வரலாம், அதற்கு காவல் நீயே ஆகு. ஆத்மாதான் உண்பவள், ஆத்மாதான் அனுபவிப்பவள். பரமாத்மா போக்கா, இது ஞானத்தின் ரகசியம். பாபா எல்லோரையும் நினைக்கிறார், தூரத்தில் இருந்தாலும் அணைத்துக் கொள்கிறார். ஞானம் கொடுத்து உயர்த்துகிறார், தேவதையாக்கி அழைக்கிறார். நாம் அனைவரும் ஒரே குடும்பம், இது சிவனின் உலகம். பெண்கள் சொர்க்கத்தின் வாசல், புருஷர்கள் பாதுகாப்புரண். செய்தாலும் செய்யாதவன் போல, கர்மத்தில் கர்மாதீத் நிலை. பற்றில்லாமல் சேவை செய்து பாபாவின் கருவியாக இரு. எல்லாம் நடக்கட்டும், நான் சாட்சி, நான் சுதந்திரன். இதுவே வாழ்க்கையின் உச்சம், இதுவே ஜீவன் முக்தி. குழந்தைகளே விழித்தெழுங்கள், நேரம் மிகவும் அருகில். புனிதம், சக்தி, அமைதி, மூன்றையும் அணிந்து கொள். கல்ப கல்பமாக நடித்த நாடகம் இப்போது நிறைவு பெறுகிறது. பாபாவின் கரம் பிடித்து புதிய உலகம் செல்கிறோம். மனம் திறந்து வா, ஓ குழந்தையே.
உன்னை அழைக்கிறாரே. சொர்க்க வாசல் திறந்திருக்கிறது, நீ தயார்தானே? ஓம் சாந்தி.